நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தெய்வ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்கே பார்க்குற போது இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் அநேக காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறது யோவான் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுவோம். இப்போ இங்கே உலகம் முழுவதுமாக நாம இந்த நாட்களிலே உலகத்தில் பலவிதமான மதங்கள் பலவிதமான மத சடங்காசரத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த மதத்தில் இல்லாதபடிக்கு ஒரு மார்க்கம் நமக்காகிய கர்த்தர் அவர் நமக்கு ஒரு வழியாக வந்திருக்கிறார். ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, உலகத்தில் நாம் அநேக தெய்வங்களுக்கு நாம் தொழுது கொண்டு ஆராதித்து கொண்டு இருந்தோம். அதுக்கு ஜீவன் இருந்ததோ ஜீவன் இல்லையோ நமக்கு நல்லாவே தெரியும். அதை நாம் இது அதிகமாக நம்ம அதை எடுத்து சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் நம்ம எதுக்காக வருகிறான்? நம்ம உலகத்தில் இருக்கிறதான அதிபதி நம்மை முதல்ல நம்முடைய இருதயத்தை திருடுறான். எப்படி திருடுகிறான்றான்? உலக ஆசைகளை நமக்கு காண்பித்து அதிலே நாம் அதில் போய் அடிமைகளாக இருக்கும்படியாக அவன் நமக்கு பலவிதமான பாவங்களையும் பலவிதமான குற்ற செயல் செய்யும்படியாக பலவிதமான போதைகளுக்கு நம்மளை அடிமைகளை வைக்கும்படியாக அவன் என்ன பண்ணுறான்? நம்முடைய இருதயமாகிய சரீரத்தை அவன் திருடி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அவன் முதலாவது உள்ள நுழைகிற போது ரொம்ப அருமையாக அவன் நுழைய ஆரம்பிக்கிறான். நுழைந்த பிற்பாடு நம்மளை என்ன பண்ணுறான்னா அழிக்க அவன் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்க. எதனால? பண ஆசை அதிகமாக கொடுக்கிறவனாக இருக்கிறான், பொருள் ஆசை அதிகமாக கொடுக்கிறவனாக இருக்கிறான், பேரு புகழுமாக இருக்கும்படியாக அவன் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உலகத்தில் எல்லாம் இன்னைக்கு நம்ம பலவிதமான மதத்தினார்கள் இருந்தாலும் எந்த ஒரு மதத்திலையும் ஒரு நல்ல ஒரு செயல் செய்யி ஒரு நல்ல அன்பு காட்டு என்று சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஆனா தேவன் நீங்க தெரிய சொல்றார், அவன் வேறு ஒன்றுக்கு வாரான். அப்படின்னாக்கா மனுஷனை அழிக்க தான் அவன் வருகிறான். அப்போ அவன் என்ன பண்றான்? அந்த மனுஷன் கெட்டு போயிருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு போகலாம்னு சொல்லி அவன் என்ன பண்ற? ஒரு தீர்மானம் அழிவுக்கு இருக்கிற போது இன்னும் அழிந்து போகும்படியாக நம்மளே அவன் என்ன பண்றான்? தூண்டி விடுகிறவனாக இருக்கிறான். ஒருத்தனை வெட்டி ஒருத்தனை கொன்று அவன்கிட்ட இருந்து வருகிறதான ஆஸ்திகளும் அவங்ககிட்ட இருந்து வருகிறதான இதே குற்ற செயல் செய்து கொண்டிருக்கும். ஆனா தேவன் தெளிவா சொல்றார், நானும் அப்படின்னு சொல்லுகிற போது, நான் என்று சொல்லுகிற போது அப்போ நாம் ஆராதிக்கிறதான இயேசு நானும் அவரும் என்னவா இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். எப்படி பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவும் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் என்ன பண்றோம்? அவர் நம்மளை தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர் சொல்றாரு பாருங்க, நானும் அவைகளுக்கு என்ன உண்டாக்குவேன்? ஜீவன் உண்டாக்கி இருக்கும்படியாக அந்த. அப்போ நம்ம மரித்து போனதான ஒரு சரீரம், மரித்து போனதான ஒரு ஜீவியம், மரித்து போனதான ஒரு ஆத்மாவே கர்த்தர் நம்மளை என்ன பண்றார்? தன் பக்கமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ரட்சிப்புல கொண்டு போகிற போது அந்த செத்து போனதான அந்த ஜீவனுக்கு அவர் மறுபடியும் ஜீவனை உண்டாக்கும்படியாக அவர் என்ன பண்றார்? நம்மளை அவர் வழி நடத்துறார். அப்ப எப்படி நமக்கு ஜீவன் வருகிறதுனாக்கா, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்னவா இருக்கிறதா? அது ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிற போது இயேசுவை பிசாசாவன் சோதிக்கிற போது கர்த்தர் சொல்றார், இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி நீ சாப்பிடு என்று சொல்லுகிற போது கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினர் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே நான் பண்ணியிருக்கிறான் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பிசாசுகிட்ட பேசுகிறார். உடனே அந்த பிசாசு அந்த தன்னுடைய இருக்கிறதான இடுப்பத்தை விட்டு அவன் தூரம் கடந்து போகிறான். அப்போ இங்க சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கி இருக்கவே என்றது அது பரிபூர்ணமாகப்படவே வந்தேன். அல்லேலூயா. அப்பனா நாம ஆண்டவருக்குள்ள வருகிறதுனாலே நாம என்னவா இருக்கணுமா? பரிபூர்ணமாக ஆக வேண்டும். பரிபூர்ணன் என்று சொல்லுகிற போது ஆண்டவரை துதிக்கிறதுல நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற போது அதுல எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ நமக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? செத்து போன சரீரத்தை, உண்மையாக நம்ம செத்து போயிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் உள்ளவர் தான் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறதானே என்னது? எல்லாரும் ஜீவன் உள்ள இருக்கு. ஆனா
சத்திய வசனத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு ஆதி தகப்பனாகிய ஆதாமின் நிமித்தமாக, ஏவாள் நிமித்தமாக நாம பாவத்துல மூழ்கி அந்த பாவத்துக்கு நம்ம என்ன இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். அப்போ அந்த அடிமையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வந்து அவர் தான் என்ன பண்றார், மற்றவர்களுக்கு அவர் சொல்றார், இதுதான் கர்த்தர் கொடுத்ததான ஒரு கட்டளை, கர்த்தர் கொடுத்ததான கோட்பாடு, இதுல நீங்கள் இருக்கிற போது கர்த்தர் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல ஒரு பகுதி, மேல இருக்கிற பகுதியெல்லாம் பற்றும் பிசாசுடைய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறத பார்க்கிறோம். கீழே இருக்கிறதான பகுதி நீங்க பார்க்கிற போது அவர் நமக்கு செத்து போனதான இந்த ஆத்மாவை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பித்து தனக்காக வைத்துக் கொள்ளும்படியாக ஒரு காரியம் பாருங்க. ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிற போதிலே 16ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன பண்றாரா, தன் ஜீவனையே கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப சொல்றாரு, ஏன்னா அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும்படியாக நான் இந்த பூமியில வரல, உங்களை மீட்டு கொண்டு நான் பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ இங்க சொல்ற காரியம் என்னன்னாக்கா, நல்ல மேய்ப்பன். நான் என்னவா இருக்கிறேன், நான் நல்ல மேய்ப்பன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சபை என்று சொல்லப்படுகிற போது பல தரப்பட்டதான விசுவாசிகள் வருகிறாங்க. ஒரு குடிகாரன் வருவான், அவனை என்ன பண்ணுவான், அவனுக்கு ஏற்றபடி அந்த ஊழியக்காரன் வசனங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையை பேசி அவனை என்ன பண்ணுவான், அந்த அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக அதுக்கு முயற்சி செய்கிறவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பனர். அப்ப பாத்தீங்கன்னாக்கா வேதாகமத்துல அநேக பேர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அவர் ஊழியத்தை செய்த போது அநேக தரப்பட்டதான ஜனங்களை அவரை பார்க்கிறார். ஒரு விதவையை பார்க்கிறார், அது போட்டதான அநேக பார்க்கிற போது கணவனால் கைவிடப்பட்டவர்களும், அநேக மரித்து தன் பிள்ளைகளுக்காக இருந்தவர்களும், பலவிதமான கதாபாத்திரங்களை நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு விதமான, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் செய்தி சொன்னதே கிடையாது. யார் யாருக்கு எந்த லெவல்ல யாருக்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்டதான ஆண்டவர் என்ன பண்றார், பிதாவுடைய வார்த்தையை கொண்டு அவர்களே என்ன பண்ற தேற்றுகிறதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதுதான் சொல்ற 14 வாசிக்கிற போது, நான் நல்ல மேய்ப்பன். அப்போ இந்த மேய்ப்பனுடைய காரியம் என்னன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிறதான மேய்ப்பர்கள் பார்க்கிற போது வெறும் ஆட்டுக்கிட்ட என்ன பண்ண வருமானம் வருகிறதோ அதை புசித்து திருப்தியா இருக்கிறான் தான் இன்னைக்கு இருக்கிறதான மேய்ப்பர்கள் அநேகர் உண்டு. ஆனா இந்த மேய்ப்பன் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன கொடுப்பாரா, தன் ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ 3.5 வருஷ காலம் அநேக சுவிசேஷங்களை சொல்லி வசனங்களை பேசி அநேக ஜனங்களை அவர் சத்தியத்துல அவர் வழி நடத்தின பிற்பாடு கடைசியாக என்ன பண்றாரு, தன் ஜீவனையே கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்களுக்காக பலி. அப்ப ஏன் பலியாக அந்த நாட்களில் பார்க்கிற போது ஒவ்வொரு வருஷம் தன்னுடைய பாவங்களுக்காக அவர்கள் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதை முற்றிலுமா நீக்கும்படியாக முதல்ல அந்த ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் நல்ல பாதையில கொண்டு போகிற போது, அதுதான் சொல்றேன் பாருங்க, தாவீது சொல்கிறது 23ஆம் சங்கீதத்துல வாசிக்கிற போது, என்னை புல்லூடுகளை மேய்த்து அமர்ந்த தன்னிலை கொண்டு போகிறார் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவனாக இருக்கிறான். அதன் வேலையில அதுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அதுக்கு என்ன பண்ற ஆகாரத்தை கொடுத்து அதை போஷிக்கிறவன். அது கூட கிடையாது. இன்னைக்கு வெள்ளாடு செம்மறியாடுக்கு 2 ஆடுகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளாடு இருக்கிற பாருங்க, அது எங்க வேணும்னா போய் சாப்பிடும், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த செம்மறி ஆடு இருக்குது பாருங்க, அதுக்கு என்னது, அதுக்கு ஒரு மேய்ப்பன் வழி காட்டினாதான் அவன் என்ன பண்ணுவானாக்கா அந்த ஆடுக்கு போய் சாப்பிடும், இல்லைன்னா ஒரு இடத்துல அப்படியே உளுந்து கிடக்கும். அதனாலதான் இந்த பொசுன்னு இருக்கிறதான இந்த வெள்ளாடு என்ன பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப அந்த மேய்ப்பெண்கள் என்ன கரெக்டாக கண்காணிப்பாங்க. அதுக்கு எப்போ புல்லை கொடுக்கணும், எப்போ அதுக்கு தண்ணி தேவைப்படுகிறது, அது எப்போ கர்ப்பவதி ஆகிற போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆடுக்கு அது குட்டி போடுறதுக்கே தெரியாது, அது மங்கு மாதிரி இருக்கும். அப்போ இந்த மேய்ப்பன் தான் என்ன பண்ணுவான், அதுக்கு எல்லாவற்றையும். அப்போ அதே போல தான் நம்மளை கர்த்தர் ஆடுகளுக்கு ஒப்பாக ஏன் வைத்திருக்கிறாருனாக்கா, நமக்கு சில மனுஷர்கள் உலகத்துல பாவத்துல முழுகி சிக்கி தவிக்கிற போது அவங்க உலகத்துல முழுங்கி இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க, எப்பவுமே அவங்க தாழ்மையா இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, கர்த்தரை துதிப்பாங்க.
அவங்க உண்மையான ஆடுகளா இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தன் ஆடுகள் நல்ல பாருங்க, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு என்ன கொடுக்குறான்னா தன் ஜீவனையே கொடுக்குறான். அப்பனாக்கா கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தது நம்மளை மீட்டெடுத்து அந்த ஜனங்களுக்காக பாவ பலியாகும்படியாக தானே பலியாகும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது பார்த்து இதிலே வசனத்தை 9ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, நான் வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கிற போது அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமுமாக என் மேய்ச்சலை அவன் கண்டடைவான். அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மேய்ப்பன்களுக்கும் அந்த ஆடுகள் மேல அக்கறை உள்ளவனாக இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இதே வசனத்துல பலவிதமான காரியங்கள் சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்பனாக்கா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். நம்ம எங்கிருந்து வந்தவங்க, பரிசுத்தத்துடன் வந்தவங்க கிடையாது. நம்ம அக்கிரமங்கள் மிகுந்த அநேக பாவத்துல மூழ்கி இருந்தவர்களாக இருந்தோம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அநேக மேய்ப்பர்கள் அதை மேய்க்கும்படியாக ஒரு பகுதிக்கு வருகிற போது அந்த பக்கத்துல இருந்து சில ஆடுகள், இந்த பக்கத்துல இருந்து சில ஆடுகள், அந்த பக்கத்துல நாலா திசைகள் ஆடுகள் வருகிற போது அது எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து மேய்த்து கொண்டிருக்கிற போது அந்த சாயங்கால நேரத்துல அந்த மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளுக்கு ஒரு பேரை வைத்திருப்பான். அப்போ அந்த பேர்களை சொல்லி கூப்பிடுகிற போது அந்த சத்தம், எந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆடுகளுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு சத்தத்தை கூப்பிட, ஏதோ ஒரு பெயரை சொல்லி அவன் அழைத்த போது அந்த சத்தத்தை எல்லா ஆடுகளை கேட்டு தன் பக்கத்துல வருகிறது. அதே போலதான் நாம மனுஷனுடைய சத்தத்துல இன்னைக்கு கேட்டு 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 இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டிவியை திறந்தா மனுஷன் சத்தம், மொபைல்ல திறந்தா மனுஷன் சத்தம், உலகம் முழுதும் பார்க்கறது மனுஷனுடைய சத்தம். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப அரிதாக இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு என்னன்னாக்கா ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு இன்னைக்கு செவி கொடுக்கணும்னாக்கா ரொம்ப பேருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்கா இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் தனியா நம்மளை பிரிச்சிடும். அப்ப பிரிச்சு போய் தன்னுடைய வசத்துல வைத்து கொண்டு தன் பிள்ளைகள் கெட்டு போகாதபடிக்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தந்தளித்து, அப்ப பாருங்க அதுதான் சொல்ற, நானே வாசல் என்றார். அப்போ இன்னைக்கு பல வாசல்கள் உண்டு. அக்கிரம செய்களுடைய அவனுடைய வாசல்கள் பார்க்கிற போது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பரலோகத்துல போகிற போது 2 வாசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டது கிடையாது. அநேக கதையில சொல்றாங்க, அநேக பிக்சர்ல பார்க்கிற போது அநேக நரகத்துடைய வாசல் எப்படி இருக்குமா, நல்ல பூல அழகாக ஜோர்ச்சி அவருடைய இருதயத்தை கவரக்கூடியதான அந்த வாசல்கள், அந்த நுழைவு வாசல்ல அவர்கள் வைத்திருப்பாங்க. ஆனா அதே பக்கத்துல பரலோகத்துடைய ஒரு வாசல் இருக்கும், அதை பார்க்கறதுக்கே அருவருக்கா இருக்கும். ஆனா சில பேர் அந்த 2 வாசலுக்கு மத்தியில நின்று கொண்டு இந்த வாசல் வழியா போகட்டுமா, இல்லை நான் அந்த வாசல் வழியா போகட்டுமா என்று சொல்லி அவங்க நினைத்து பார்க்கிற போது அவங்க கண்களுக்கு என்ன தெரியுமா, அந்த அலங்காரமா இருக்கிறதான வாசலுக்குள்ள அவங்க நுழைஞ்சிடும். ஆனா அந்த வாசல் போக 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 என்ன ஆகுதுன்னா ரொம்ப வேதனை உண்டாக்கக்கூடியதான பல காரியங்கள் அங்க வருகிறது அநேகர். ஆனா இந்த பரலோக வாசலுள்ள நீங்க நுழைகிற போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நுழைந்து உள்ள போக 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 என்ன தெரியுமா, அது ஒரு பெரிய பரலோக வாசலாக காணும். அப்போ இன்னைக்கு நம்மள என்ன பண்றான்னாக்கா, இன்னைக்கு பிசாசு அவனை இருதயத்தை திருடி வைத்திருக்கிறான். அவன் திருடுகிற போது நமக்கு அவன் எப்படி காண்பிக்கிறான், நான் ஒரு ரம்யமான உலகத்தை காமிக்கிறேன், நீங்க வாங்க, நீங்க சந்தோஷமா இருக்க, நிறைய குடிகளை வைத்திருக்கிறேன், நீங்க நல்லா சந்தோஷமா இருக்க, நல்ல போதை வஸ்துகளை வைத்திருக்கிற, இதை போட்டுக்கோன்னு சொல்லுகிற போது நமக்கு அது கெட்டதா நல்லதா எதுவுமே தெரியாதபடிக்கு அதை நம்முடைய சரீரத்துல போட்டுக்கொள்ளுகிற போது கொஞ்ச நேரத்துல மதக்கத்துல இருப்போம். ஆனா அதை மறுபடியும் என்னன்னாக்கா தொடர்ந்து அதுல ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அதை நான் 10ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு அவன் வாரான். பாருங்க, முதல் திருடன் என்ன பண்றான், நம்ம இருதயத்தை திருடுறான், நம்ம மனசை திருடுறான், நம்முடைய பார்வையை திருடுகிறான், எல்லாம் முழு சரித்தை திருடிட்டு அவன் என்ன பண்றான், நம்மளை கொல்லுறான். எதை கொல்றான், விஷத்தை கொடுத்து கெட்ட காரியங்களை செய்ய வைத்து நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் கொல்லிக்கொண்டு அதோட கூட என்ன பண்றான், நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அவன் அழிக்க பார்த்துட்டான். அவன் திட்டத்தோட வருகிறான்.
ஆனா நம்முடைய தேவன் அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இருந்து கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து இருந்து தன் ஸ்தானத்தை விட்டு அவர் ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமியில வந்து அவர் என்னவா இருக்கிறாரா, அவர் அழிக்கிற எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அதே போலதான் ஒரு மனுஷன் என்ன பார்க்கிற போது முன்னே அநேக தீர்க்கதரிசிகள் வந்தாங்களாம். என்ன சொல்றாங்க 8ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருந்தார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா யாரை இவர் சொல்றாரு? ஆதாமுடைய காலத்துல தொடங்கி இயேசுவுக்கு முன் இருந்ததான எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர் சொல்றார். அப்போ பிதா என்ன பண்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்துல அநேக தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஏன் அனுப்புகிறாரு? பூமியில இருக்கிற கர்த்தர் என்ன பண்றாரு, எடுத்து அவங்களை உபயோகிக்கலாம், போய் இந்த ஜனங்களுக்கு இதை பத்தி பிரசங்கம் பண்ணு. இதை பார்த்தீங்கன்னாக்க ஒரு காரியங்கள் நீங்க சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோனாவை எங்க அனுப்பினார்? நினைவு பட்டணத்துக்கு அனுப்பினார். ஆனா யோனாவுக்கு நல்லாவே தெரியும், நினைவில் இருக்கிறவங்க ஜனங்கள் அக்கிரமமான ஜனங்கள், என் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, நான் ஒருவேளை அப்படி சொல்ல போனாலும் அவங்க என்னை கொன்று போட்டுடுவாங்க என்று சொல்லி யாருக்கு தெரியுமா? யோனாவுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண, அவன் நினைவுக்கு போகாமல் தரிசிப்புக்கு போனான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரா, தான் நியமித்ததான இந்த காரியங்கள் நிறைவேறும்படிக்கு அவர் எங்க வருகிறாராம், அந்த கப்பல்லையே வந்து யோனாவை கர்த்தர் சந்திக்கிறார். அவன் தன்னை மாற்றிக்கொண்டு மறுபடியும் நினைவுக்கு வந்து அந்த மக்களுக்காக அவன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் ஊழித்து செய்து போய் என்ன பண்றான். அப்போ நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதுனாக்கா, நம்மளை கர்த்தர் மாற்றும் முடியாக தான். நமக்கு இப்ப இன்னைக்கு பார்த்துக்கிற போது பல சபைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா, பல கள்ள உபதேசங்களும் கள்ள காரியங்களும் கள்ள அற்புதங்கள் கள்ள விதமான கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள உபதேசங்களை சொல்லி இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, திசை மாறி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான சபை எது, உண்மையான ஊழியம் எது, உண்மையான ஊழியக்காரன் எது என்று இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியவே இல்லாதபடிக்கு இன்னைக்கு மறுபடியும் என்னாச்சு தெரியுமா, அந்த பிசாசுடைய காரியங்களை இன்னைக்கு சபைக்குள்ள இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரர்களா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு என்ன பண்ணலையா, செவி கொடுக்கவே கிடையாது. முதல்ல அவங்க கர்த்தருக்கு உத்தமனாக ஊழியம் செய்திருந்தா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க செவி கொடுத்து. அப்போ அந்த நாட்களில் இருந்ததான ஆத்மாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையே சரியில்லை. யாரு முன்னால கர்த்தர் அனுப்பிச்ச ஆபிரகாம் அனுப்பிச்சாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது. யாக்கோபுடைய கர்த்தர் தெரிந்து கொண்டார், அந்த யாக்கோபுல பல விதமான பிரச்சனைகள் வந்தது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பின்னால வந்ததான அவங்க உபதேசங்களை சரியா இல்லாததுனால அவங்களுக்கு செவி கொடுக்காம போனார். ஆனா இதுல நீங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, மேய்ப்பனா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமா இராமலும் கூலிக்காக ஓநாய்களுக்கு வருகிறதை கண்டு அவர் ஆடுகளை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது ஓநாய்கள் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிற போது சில மெய்ப்பெண்கள் ஆடுகளை நல்லா மேய்ப்பாங்க, சில மெய்ப்பெண்கள் சபைகளை ஒழுங்கா நடத்துவாங்க, சில மெய்ப்பெண்கள் அந்த சபை தங்களுடைய காரியங்களுக்காக தங்களுடைய கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்னாச்சுனாக்கா, இன்னைக்கு பிசாசுக்கும் சபைக்கு இன்னைக்கு என்ன ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இன்னைக்கு பார்க்கிற போது இந்தியா தேசம் முழுதுமாக எங்க பார்த்தாலும் சபைகளை ஒடித்து அநேக ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. எவ்வளவோ விசுவாசிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டபோது அவங்க பின்மாறி போய் அவர்கள் மறுபடியும் பழைய மதத்துக்கு அவங்க போகிற போது அப்போ என்னன்னாக்கா, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, ஓநாய்கள் உள்ள வந்து நுழைந்து நம்மளை என்ன பண்ற பீறி போடுகுது. இன்னைக்கு பார்க்கிற போது வட மாநிலமாகட்டும் இந்தியாவில் இருக்கிறதான எல்லா மாநிலத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக அப்ப என்ன இன்னைக்கு சரியானபடி சபை நடத்த முடியாதபடிக்கு இன்னைக்கு காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 7ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவர் சொல்றாரு, அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு தெளிவா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் ஆடுகளுக்கு என்னவா இருக்கிறேன், நானு வாசலா இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு அநேக வாசல்கள் உண்டு. சில வாசல்கள் பார்க்கிற போது இன்னைக்கு நல்ல தோரணங்கள் கட்டி
நல்ல பெரிய பெரிய என்னது வாழை மரம்லாம் கட்டி என்னென்னமோ வைக்கிறாங்க. ஆனால் அந்த வாசலில் நுழைகிற போது சில பேருக்கு என்ன அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன விதமான வாசல்களாக இருக்குது அநேகர். ஆனால் உள்ள நுழைஞ்சதான் தெரியுது அந்த வாசலில் நுழைஞ்சதே ரொம்ப தப்பு. ஆனால் சில வாசல்கள் பார்க்குற போது அது குறுகி கோணலமாக இறுக்கமாக இருக்கிற போது சில பேருக்கு அந்த வாசலை பார்க்குற போதே அவங்க உள்ள நுழையிறதுக்கு ரொம்ப வேதனையோடு வர ஆரம்பிக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியறதுல அந்த வாசல் இயேசு இருக்கிறார், அந்த வாசல் வழியா நம்ம பிரவேசிக்க வேண்டும். நான் ஆடுகளுக்கு வாசல் என்றும் உங்களுக்கு நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு லூக்கா அங்கெல்லாம் சொல்லப்படுது ஒரு தடவை தான் மெய்யா. ஆனா இது யோவான்ல மாத்திரம் கர்த்தர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாக. அப்ப நான் என்ன சொல்றாருனாக்கா, நான் சொல்லுகிறது நீங்கள் மெய்யாகவே செவி கொடுக்கணும், மெய்யாகவே அதுக்கு ஏற்றபடி நடக்கணும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க அதை தான் சொல்றாரு. இதுல நீங்க 1ஆம் வசனத்துல வாசிக்கிறது மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது ஆடு தொழுவத்திலே வாசல்களாகி பிரவேசிக்கிறது வேறு வழியா ஏறுகிறார்கள், கல்லரும் கொள்ளைக்காரரா இருக்கிறார். 2ஆம் வசனத்துல வாசிக்கிறது வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவன் ஆடுகளுக்கு என்னது மேய்ப்பனாக இருப்பான். இன்னைக்கு எல்லாமே குறுக்கு வழியை தான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தேடுறாங்க. ஏன் குறுக்கு வழி வாசல் அவங்க தேடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, குறுக்கு வழியிலயா போய் நம்ம பணக்காரா இருந்தாங்க, ஒரு குறுக்கு வழியிலயா போய் நம்ம ஒரு பெரிய பெயரு புகழமா இருந்துடலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைத்திருக்காது. ஆனா நேர் வழியில போய் ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிற போதுதான் நமக்கு எல்லா தேவைகளும் கர்த்தர் கொடுக்கும். அதுதான் 2ஆம் வசனத்துல வாசிக்கிற போது வாசல் வழியே பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். அப்ப என்ன அதுதான் சொன்ன போது வாசல்கள் இன்னைக்கு பெரிய வாசலா இருக்குது. ஆனா அந்த பெரிய வாசல் நம்மளை வரவேற்கிறது ஒரு பாவத்துக்குள்ள போகக்கூடியதான ஒரு வாசலாக காணப்படுகிறது. சில வாசல்களை சிங்காரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல வெளியே போகிற போது வாசலுக்கு முன்பாக நல்ல அலங்காரம். அப்போ அந்த உள்ள நுழைவுங்க சொல்லுங்கப்பா இது நல்ல பெரிய பணக்கார கல்யாணமா இருக்கும், அதனாலதான் இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி. ஆனா உள்ள போகிற போது பார்க்கிற போது உள்ள அருவருக்கத்தக்க ஆனா சில வாசல்கள் எல்லாம் அதுல ஒண்ணுமே டெக்கரேஷனா இருக்காது, ஒரு நல்ல ஒரு என்னது ஒன்றும் இல்லாம இருக்கும். ஆனா அந்த வாசல்ல நுழையிறதுக்கு சில பேர் உள்ள நுழையிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஐயோ இது இப்படி இருக்குது, உள்ள போனா என்ன இருக்கும். ஆனா அதுக்குள்ள நுழைஞ்சதான் தெரியும் இயேசுடைய அன்பு அந்த வாசலுக்குள்ள இருக்கு. அப்போ அதுதான் இங்க சொல்றாரு, நான் வாசல் வழியா பிரவேசிக்கிறவனுக்கு ஆடுகளுக்கு நான் என்ன இருப்பேன், மேய்ப்பனா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாசல்களை கண்டு இன்னைக்கு பெரிய சபை என்று சொல்லி அங்க போய் இன்னைக்கு எல்லாவற்றையும் கேட்டு குட்டிச்சோரா இருக்கு. ஆனா சிறு சபை என்று சொல்லி இன்னைக்கு யாருமே விரும்புறதே கிடையாது. அப்போ அதுதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் எங்க இருக்க விரும்புகிறாரா, எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடியிருப்பாரோ நான் அங்க இருப்பேன்னு சொல்றேன். ஆண்டவர் எங்கன்னா பார்த்து நான் 1,00,000 பேர் இருக்கிற மதியில் இருப்பேன்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா 2 பேருக்கு ஆண்டவர் நம்ம எல்லா சபைகள் இருக்கிறதான ஆடுகளுடைய பேரை தெரிந்து இருக்க வேண்டுமா ஒரு மேய்ப்பனுக்கு. அப்போ நான் அவைகளை பேர் சொல்லி அழைக்கிற போது அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து அது என் கிட்ட ஓடி வரும். லட்சக்கணக்கான ஆடுகளை வைத்து கொண்டு ஒரு பேரும் தெரியாதபடிக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாதபடிக்கு ஏதோ ஆடு மந்தையை போல மேய்க்கிறது அல்ல, கூலிக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆடுகளை மேய்க்க. பாருங்க அதுல சொல்லப்படுகிறது 13ஆம் வசனத்துல வாசிக்கிற போது கூலிக்காக வேலை செய்கிறவர்களுக்கோ ஓடி போகிறார்கள், ஆடுகளுக்காக அவர்கள் என்ன பண்ணுது கவலை படுத்தே கிடையாது. பாத்தீங்கன்னாக்கா ஆடுகள சபைகள்ல ஒரு 100 ஆத்துமாக்கள் இருந்தனாக்கா 100 ஆத்துமாக்கள் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே பிரச்சனை நம்மளால நினைக்கவே முடியாது. அப்போ அந்த 100 ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. அப்போ அந்த ஆடுகளை நம்ம என்ன பண்ணோமா பெயர் சொல்லி அழைத்து, உன் பிரச்சனை இது இரவா இருக்கிறது, உன் பிரச்சனை இதுவா இருக்குது, நான் சரி செய்கிறேன், நான் சரி பண்ணுகிறேன், எனக்கு செவி கொடுன்னு எந்த மேய்ப்பன் அந்த ஆடுக்காக கவலைப்படுறானோ அந்த சபையும் நல்லா இருக்கும், அந்த விசுவாசிகளாக ஆடுகள் செழித்திருப்பாங்க. இன்னைக்கு என்னாச்சுனாக்கா மேய்ப்பர்களுக்கு அவங்களுக்கு புத்தி சொல்ல முடியல. சில பேர் அவங்க வருகிறதான பிரச்சனைகளை சொல்ல பார்த்தீங்க. அதுதான்
மோசையுடைய நாட்களிலே எல்லா பிரச்சனைகளை கொண்டு வந்து மோசை கிட்ட சொல்லுகிற போது அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உக்காந்து தன் சரீரத்தை பலவீனமாகி சோர்ந்து போகிறான். அப்பொழுதுதான் தன்னுடைய மாமனாகிய எத்திரோ அவன் என்ன பண்ண யோசிக்கிறான், ஐயா நீ பெரிய பெரிய பிரச்சனை மாத்திரம் நீ சந்திக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனியாக சில ஆட்களை நீங்கள் நியமித்து அவங்க விசாரிக்க என்னது 100 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு ஒரு அதிபதி, இப்படியாக பிரித்து அவன் என்ன பண்ணான். கடைசியில் பார்க்குற போது அவனுடைய மாமனுடைய வார்த்தை அது நல்லதாக இருந்த போது அவனுடைய நாட்களில் எல்லாவற்றையும் சரி செய்ய அநேகரை பிடிச்சு. அதே போல தான் இன்றைக்கி சபைக்குள்ளே இந்த பல குழப்பங்கள் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி நம்ம ஊழியம் செய்கிறது கர்த்தருக்காகத்தான் ஊழியத்தை செய்யணும். இந்த ஊழியத்தை செய்கிற போது எனக்கு ஏதாவது வருமானம் வருமா, இந்த ஊழியத்தை செய்கிற போது எனக்கு ஏதாவது ஆஸ்திகள் வருமா, இது எல்லாவற்றையும் நினைச்சு நம்ம ஊழியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிற போது அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும், அந்த மேய்ப்பன்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அந்த ஆடுகளும் அதுதான் கர்த்தர் இந்த 10ஆம் வசனத்தில் சொல்லுகிற போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வாரான். அப்போ உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களே ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டும்னா பல கஷ்டங்கள் உண்டு. ஏன் தெரியுமா, ஏற்கனவே அவனுங்களை என்ன பண்ண அவருடைய மனசு இருதயம் ஆத்மா எல்லாவற்றையும் என்ன பண்றான். இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற போது 8 மில்லியன் மக்களுக்கு மேலே இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், தன்னுடைய அடிமைகளாக வைத்திருக்கிறான். அங்கிருந்து பார்க்கிற போது கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த வேலையை தான் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கட்டளை கொடுத்துருக்காரு. போங்க உலகம் முழுதுமாக புறப்பட்டு போய் அநேகரை சீஷராக்கி அவங்களெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்தாதான் இந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவோம். நமக்கு என்ன, எனக்குன்னு ஒரு சபை இருக்குது அங்கே ஒட்டி கொண்டிருக்கிற அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம எல்லாரும் மேய்ப்பன் தான். சபையில் இருக்கிற பாஸ்டர் மாத்திரம் மேய்ப்பன் கொள்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசிகளும் என்னவா இருக்கணுமா, மேய்ப்பன்களாக இருக்கணும், ஊழியத்தை செய்யணும். அவர்கள் எல்லாரையும் அவங்க ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்னவா இருக்கிறதா, ஜீவனா இருக்கிறது. அந்த ஜீவன் நம்மோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளையே ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.